திருமணத்திற்கு முன்பு வரை புலியாகவே காட்டிக்கொள்ளும் ஆண்கள் அதுவே திருமணத்திற்கு பின்பு பூனையாக மாறிவிடுவது காலம் காலமாக நடக்கும் ஒன்றுதான். இதற்கு சாமானியனும் விதிவிலக்கல்ல, சாதனையாளனும் விதிவிலக்கல்ல. குடும்ப வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனை நடந்தாலும் சில விஷயங்களை செய்தால் போதும், லைஃப் கூலா மாறிவிடும் என கூறுகிறார் கேப்டன் கூல் மகேந்திர சிங் தோனி. சமீபத்தில் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தோனி சாக்சி தம்பதியினர் மணமக்களை நேரில் வாழ்த்தினர். மேடையில் நின்றபடி மைக்கில் பேசிய தோனி, திருமணம் என்பது நல்ல விஷயம்தான், ஆனால் நீங்கள் என்னவோ அவசரப்பட்டு விட்டீர்கள் என கூறினார். நெருப்புடன் சிலர் விளையாடுவதற்கு ஆசைப்படுகிறார்கள், அவர்களில் இந்த மணமகனும் ஒருவர் என தோனி கூறவே விழா அரங்கே சிரிப்பலையில் மிதந்தது. शादी बहुत अच्छी चीज है, करने की जल्दी तुम्हें थी। कुछ लोगों को आग से खेलने का शौक होता है, ये उनमें से है. கல்யாணத்தை பொறுத்தவரை எல்லாருமே மாயப்படகில் இருப்பதாக கூறிய தோனி மணமக்களை பார்த்து, நீங்கள் உலகக்கோப்பையை வெல்கிறீர்களா என்பது முக்கியமல்ல, திருமணத்திற்கு பிறகு அனைத்து கணவர்களும் ஒரே நிலையில்தான் இருப்பார்கள் என்பதை மனைவிமார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என கூறி நைசாக சாக்சியை நோக்கி திரும்பினார். பின்னர் தோனி மணமகனிடம், உங்கள் மனைவி வித்தியாசமானவர் என நினைத்தால் அது தவறு என அர்த்தம் என கூறவே, அதற்கு மணமகன், இல்லை இல்லை, என் மனைவி வித்தியாசமானவர் அல்ல என சமாளித்தார். இதையடுத்து இருவருக்கும் ஒரு ஆலோசனையை அளித்தார் தோனி. அதாவது, தம்பதிக்குள் சண்டை வந்தால் அமைதியாக இருக்க வேண்டும். ஆண்களை பொறுத்தவரை அவர்கள் 5 நிமிடத்திலேயே அமைதியாகி விடுவார்கள், அது அவர்களின் சக்தி. ஆனால் பெண்கள் தான் என இழுக்க விழாவில் பங்கேற்றவர்கள் அனைவரும் குலுங்கி குலுங்கி சிரித்தனர். हस्बैंड गुस्सा हो तो उस समय कुछ बोलना मत, 5 मिनट में ठंडे हो जाते हैं यार, हमें ना अपना पावर पता होता है. And actually these jokes men laugh more, I don't know why. கிரிக்கெட் விளையாட்டில் எந்தவித பதற்றமும் பயமும் இல்லாமல் சாதாரணமாக வந்து தனது ஆட்டத்தை முடித்து வெற்றியை பெறும் போதும் சரி, தோல்வி அடையும் போது சரி, பெரிதாக உணர்ச்சி வசப்படாத தோனியை ரசிகர்கள் கேப்டன் கூல் என சொல்கின்றனர். இந்நிலையில் திருமண வாழ்க்கையிலும் அவர் அளித்த ஆலோசனைகளை கேட்ட ரசிகர்கள், ஓ, இதனால் தான் கேப்டன் கூல் என சொல்கிறார்களா என கூறி வருகின்றனர்.